பொறுப்பேற்று நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுத்தாரா இல்லையாமா? அதே மாதிரி அரசு பள்ளிக்கு குழந்தைங்க போனா பசியோட படிக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பள்ளிக்கூட குழந்தைங்க கல்லூரிக்கு போகணும்னு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை. எல்லாத்தோட முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் வேலை பார்த்தாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் இல்ல, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்களா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய வங்கி கணக்குல பணத்தை போட்டாங்க. மகளிர் என்ன பண்ணாங்க? 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பு. அதே மாதிரி 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில திரு செந்தில்நாதன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல, ஈரோடு மேற்கு தொகுதியில முத்துசாமி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல, அதே மாதிரி ஈரோடு கிழக்குல திரு கோபிநாத் பழனியப்பன் அவர்களுக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு இந்த 3 பேரையும் வெற்றி பெற வைக்கிறோம்.